ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டிய தேவையான இந்த ஞான ரசவாத நிகழ்வு நிகழ்வதற்கான காணல் நீயாலும் நிழல் நீயாலும் பார்க்கப்படுவதும் அனுபவிக்கப்படுவதும் சலிக்கும் பொழுது நிஜ நீ வாழ்க்கை ரொம்ப புழுக்கமாகும் போது பிரபஞ்சம் உங்களை தொடர்ந்து தூங்குறதுக்கு அனுமதிக்காது. கதவை திறக்கச் சொல்லி நித்யானந்தேஸ்வர பரமசிவசமாரம்பாம் நித்யானந்தேஸ்வரி பரமசக்தி மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். நாற்பத்து 49வது அவதார தினத்தை கொண்டாடும் விதமாக நிகழ்கின்ற நித்யானந்தோத்சவம் இன்றிலிருந்து துவங்குகின்றது. பூர்வாங்க பூஜைகள் இன்று துவங்குகின்றன. இன்றிலிருந்து தொடர்ந்து 28 நாட்களுக்கு இந்த மகோத்சவம் பிரம்மோத்சவம் இனிமையாக நிகழும். இந்த 28 நாட்களும் இதே நேரத்தில் இந்திய நேரப்படி மாலை 8 to 10 வரை தினந்தோறும் தியான சத்சங்க ஆன்மீக ரசவாத நிகழ்வு நிகழும். கதவை திற காற்று வரட்டும் என்கின்ற தலைப்போடு பரமாத்வைத சத்தியங்கள் அனைத்தையும் உங்களுக்குள் அனுபூதியாக்குவதற்காக இந்த ஞான ரசவாத நிகழ்வு நிகழும். இந்த இனிய ஞான தியான ஆனந்த சத்சங்க ஞான ரசவாத நிகழ்விற்காக இணையத்தின் மூலமாகவும் இதயத்தின் மூலமாகவும் உலகமெங்கும் இருந்து இணைந்திருக்கும் அன்பர்கள், பக்தர்கள், சீடர்கள், பார்வையாளர்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். ஆயிரத்தி 1978 2ஆம் தேதி பின் இரவும் 3ஆம் தேதியின் முன் விடியலும் அந்த காலத்தில்தான் பரமசிவ பரம்பொருள் இந்த திருமேனி தாங்கினார். நாம ரூப கால தேச
எல்லைகளுக்கு அப்பாற்பட்டு தன் இருப்பில் இருக்கும் பரம்பொருள் இந்த திருமேனி தாங்கி வெளிப்பட்டு அவர் செய்ய வேண்டிய மிகப்பெரிய திருப்பணியை செய்து கொண்டிருக்கின்றார். 49வது அவதார தினம். நட்சத்திரத்தின்படி, ஹிந்து பஞ்சாங்கத்தின்படி இந்த முறை ஜனவரி 11ஆம் தேதி வருகின்றது. மார்கழி மாதம், சித்திரை நட்சத்திரம். ஜனவரி 11ஆம் தேதி வருகின்றது. அதை மையமாக வைத்து 28 நாட்கள் மகோத்சவம் உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசத்தின் ஆலயங்கள் அனைத்திலும் கொண்டாடப்படுகின்றது. அதனை ஒட்டியே இந்த ஞான சத்சங்க ரசவாத நிகழ்வு. வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கின்றேன். பல்வேறு நிகழ்ச்சிகள் உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா கைலாசங்களிலும் இந்த 28 நாட்களும் தொடர்ந்து நிகழும். அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இப்பொழுது உலகம் முழுவதிலும் இருக்கும் கைலாசங்களில், கைலாசா லாஸ் ஏஞ்சலிஸ், கைலாசா திருவண்ணாமலை மற்றும் உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா கைலாசங்களிலும் இணைந்திருக்கும் அன்பர்களையும், இணையத்தால் இணைந்திருக்கும் அன்பர்களையும், உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று வணங்கி இந்த சத்சங்கத்திற்குள் நுழைகின்றேன். ஓம் சகனாபவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆழ்ந்து கேளுங்கள். இந்த சாந்தி மந்திரம் மிக ஆழமான பொருள் பொதிந்த மிக உயர்ந்த சாந்தி மந்திரம். நம்முடைய வேதங்களிலே, உபநிடதங்களிலே உபயோகப்படுத்தப்படுகின்ற சாந்தி மந்திரம். இதன் பொருள், நாம் இருவரும் ஒன்றாகச் சேர்ந்து பெரும் ஞானத்தை அனுபூதியாய் அடைவோமாக. நாம் இருவரும் மிகப்பெரிய சக்தி வீரியத்தை அடைவோமாக. நம் இருவருக்குள்ளும் ஞான ஒளி தேஜஸ் ஒளிரட்டும். எல்லா விதமான சக்திகளும் நன்மையும் நம் இருவருக்குள்ளும் நடக்கட்டும். நாம் இருவரும் எந்தவிதமான மன சஞ்சலமோ, ஒருவருக்கொருவர் மன கிளேசமோ, விரோதமோ ஏதும் இல்லாமல் இருப்போமாக. குருவும் சீடர்களும் ஒன்றாகச் சேர்ந்தமர்ந்து பாடத்தை துவங்கும் முன், ஞான ரசவாதத்தை துவங்கும் முன், உபனிஷதத்தை துவங்கும் முன், உபனிஷதம் அப்படின்னா குருவோடு அமர்தல், அதான் அந்த உபனிஷத் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம். இதை துவங்கும் முன் குருவும் சீடனும் சேர்ந்து
பரம்பொருளை பிரார்த்திக்கின்ற வேண்டுகின்ற மந்திரம்தான் இந்த சாந்தி மந்திரம். குருவும் சீடனும் சேர்ந்து நம் இருவருக்குள்ளும் ஞானம் முழுமையாக மலரட்டும். அது புரிஞ்சுக்க முடியுது. சில நேரத்தில் நீங்க கேட்கலாம், குருதான் ஏற்கனவே ஞானம் அடைஞ்சிட்டாரே, ஏன் நாம் இருவரும் சேர்ந்து அடைய வேண்டும் கேட்கிறாரு. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஞான அனுபூதி அல்டிமேட் பட் நாட் ஃபைனல். அதனால அந்த அல்டிமேட்டை சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் பொழுதுதான் முறையாகவும் சரியாகவும் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஞானம் மலருகின்றது. பெண் பூப்படைந்து தாயாக மாறுவதற்கான எல்லா தகுதியும் பெற்றிருந்தாலும், திருமணம் ஆகியிருந்தாலும், கர்ப்பமே உற்றிருந்தாலும், ஆரோக்கியமான நல்ல குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுதுதான் தாயாக மாறுகின்றாள். அப்பொழுதுதான் அவள் முழுமையடைகின்றாள். அதே போல சீடன் ஞானமடையும் பொழுதுதான் ஒரு குரு முழுமையடைகின்றார். அவர் ஞான அனுபூதி பெற்றிருந்தாலும் அந்த அனுபூதியை மற்றவர்களுக்கு அளிப்பதற்கான சக்தி, தெளிவு, தீட்சை, அவிச்சின்ன குரு பரம்பரையின் உத்தரவு இவை அனைத்தும் பெற்றிருந்தாலும், பரம்பொருளும் அவிச்சின்ன குரு பரம்பரையும் ஆசி கொடுத்திருந்தாலும், இந்த ஞான ரசவாதத்தை அவர் நிகழ்த்த ஆரம்பித்து இருந்தாலும், சீடன் ஞானமடையும் பொழுதுதான் குருவே முழுமையடைகின்றார். அதனாலதான் இந்த ஞான ரசவாதம் முழுமையடையட்டும் என்று சீடனும் குருவும் சேர்ந்து பரம்பொருளை பிரார்த்திக்கின்றார்கள், வேண்டுகின்றார்கள். இதனால் எல்லா நன்மைகளும், சக்தியும், தேஜஸும், ஞான ஒளியும், எல்லா நன்மைகளும் நமக்குள், நம் எல்லோருக்குள்ளும் பொங்கட்டும் என்று பரம்பொருளை நோக்கி பிரார்த்திக்கின்றோம். அடுத்தது, நம் இருவருக்குள்ளும் எந்த விதமான மனக்லேசமும், மனச்சங்கடமும், அதிருப்தியும், விரோதமும் இல்லாதிருக்கட்டும். ரொம்ப முக்கியமானது. குருவிற்கு சீடர்கள் மீது பொங்கும் பெருங்கருணையும் பேரன்பும், சீடர்கள் குருவின் மீது வைத்திருக்கும் ஸ்ரத்தையும் பக்தியும் இந்த ஞான ரசவாதம் நிகழ்வதற்கு மிக மிக அவசியம். இது இருந்தால் மட்டும்தான் இந்த ஞான ரசவாதம் முழுமையாய் நிகழ்ந்திடும். அதனாலதான் சீடனுக்கும் குருவுக்கும் நடுவுல எந்த இன்கம்ப்ளீஷனும் இல்லாம, முரண்கள் இல்லாம, பகைமைகள் இல்லாம, விரோதங்கள் இல்லாம, மனசஞ்சலம் இல்லாம இருக்க வேண்டும். என சீடனுக்கு விரோதம், மனசஞ்சலம், இன்கம்ப்ளீஷன் இருந்தா குரு அளிப்பதை முழுமையா உள்வாங்க மாட்டான். குருவை சந்தேகப்பட்டு கொண்டிருப்பான், முழுமையா உள்வாங்க மாட்டான். குருவுக்கு சீடன் மீது மனச்சஞ்சலமோ, பயமோ, ஏதாவது மனக்லேசமோ, இன்கம்ப்ளீஷனோ இருக்குமானால் இவர் முழுமையான சத்தியத்தை, பரமசத்தியங்களை கொடுக்காமல் சற்று மறைத்து விடுவார், அல்லது திரித்து விடுவார், அல்லது குறைத்து விடுவார். சத்தியங்களின் உரைப்பை குறைத்து விட வாய்ப்பு இருக்கின்றது. அது நிகழக்கூடாது என்பதனால்தான்
குருவிற்கு பெருங்கருணையும் பேரன்பும் சீடர்கள் மீது பொங்க, சீடர்களுக்கு ஸ்ரத்தையும் பக்தியும் குருவின் மீது பொங்க இருக்கின்ற இந்த உணர்வு நிலையில்தான் ஞான ரசவாத நிகழ்வு நிகழ்கின்றது. பரம்பொருளிடம் அந்த உணர்வு குருவிற்கு மிக பெருங்கருணையும் பேரன்பும் பொங்கிட, சீடர்கள் எல்லோர் மீதும் பொங்கிட, சீடர்களுக்கு குருவின் மீது மிக பெரும் பக்தியும் ஸ்ரத்தையும், நேர்மையோடு கூடிய ஸ்ரத்தையும் பக்தியும் பொங்கிட, இந்த ஞான ரசவாத சூழல் மலர்ந்து ஞான ரசவாதம் நிகழ்ந்திட பரம்பொருளை பிரார்த்திப்போம். ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மாவித் விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. முதல் பரமசத்தியம். உங்கள் உயிரையே விரித்து, அப்பர் பெருமான் ரொம்ப அழகா சொல்வாரு, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள. பெருமானை பார்க்கும் பொழுது, தரிசிக்கும் பொழுது என்ன நடக்கிறதுன்னு சொல்றாரு. அதே போல 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, 5 பேர் அறிவும் உயிரும் திறந்து இந்த சத்தியத்தை உள்வாங்குங்கள். பரமசத்தியம். நீங்கள் கேட்க வேண்டிய முதல் சத்தியம் தத்வமசி, 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 தத்வமசி. நீங்கள் தேடுகின்ற எல்லாமும் நீங்களே. நீங்கள் தேடுகின்ற எல்லாமும் உங்களுக்குள்ளேயே இருக்கின்றது. நீங்கள் தேடுவது இகத்தில் தேடுவதாயிருந்தாலும் பரத்தில் தேடுவதாயிருந்தாலும் இகபரம் இரண்டிலும் தேடுவதாயிருந்தாலும் எதை தேடுகின்றீர்களோ, சாதாரண உடல் நலமாக இருந்தாலும் சரி, மனநலமாக இருந்தாலும் சரி, செல்வ வளமாக இருந்தாலும் சரி, இனிமையான உறவுகளாக இருந்தாலும் சரி, பேர் புகழ் எனும் சமூகம் சார்ந்த நன்மைகளாக இருந்தாலும் சரி, இதையெல்லாம் தாண்டிய பரம ஞானமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள் தான் இருக்கின்றது. நீங்களே அது. நீங்கள் செய்ய வேண்டியது உணர்ந்து வெளிப்படுத்தல், உணர்ந்து வாழ்தல். எப்படி இதை உணர்ந்து வாழ்வது? தொடர்ந்து கேளுங்கள். ஆழ்ந்து கேட்டு உள்வாங்கிக் கொள்ளுங்கள். இந்த தத்துவமசி என்கின்ற மகா வாக்கியத்திற்கு நூற்றுக்கணக்கான விளக்கங்கள், பொருளை சொல்ல முடியும்.
உங்களுக்கு அடிப்படையாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டிய தேவையான இந்த ஞான ரசவாத நிகழ்வு நிகழ்வதற்கான விளக்கத்தை அளிக்கின்றேன், கேளுங்கள். நீங்கள் தேடுவது உடல் நலமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது, மனநலம் ஆனாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது, இனிமையான உறவுகளானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது, பொருளாதாரமானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது, காம சுகங்கள் இந்த உடல் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது, பேர் புகழ் என்றும் மனம் சார்ந்த சுகங்களானாலும் உங்களுக்குள்ளே இருக்கின்றது, பரமஞானமாகிய பரமுக்தியானாலும் ஜீவன் முக்தியானாலும் பரமானுபூதியானாலும் பரமாத்வைத அனுபூதியானாலும் உங்களுக்குள்ளேயேதான் இருக்கின்றது, பரமசக்திகளானாலும் உங்களுக்குள்ளேயேதான் இருக்கின்றது. எதை நீங்கள் தேடினாலும் அது நீங்களே. தத்துவமசி. உங்களுக்குள் இல்லாத ஒன்றை உங்களால் கற்பனை செய்து பார்க்கவோ புரிந்து கொள்ளவோ தேடவோ இயலாது. உங்களுக்குள் இல்லாத ஒன்றை உங்களுடைய நாதமோ பிந்துவோ, உங்களுடைய விஷுவலைசேஷன் பவர், உங்களுடைய வெர்பலைசேஷன் பவர், இதனால் உங்களுக்குள் இல்லாத ஒன்றை தேடவும் புரிந்து கொள்ளவும் நாடவும் இயலாது. நீங்கள் நாடுகின்ற தேடுகின்ற எதுவானாலும் உங்களுக்குள் தான் இருக்கின்றது. தத்துவமசி தத்துவமசி தத்துவமசி. இப்போ அடுத்த புரிதல்கள், உங்களுக்கு வரவேண்டிய அடுத்த புரிதல்களை கேளுங்கள். நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நபர் அல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி நீங்கள் ஒரு நபர் அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க. கனவிலே காணுகின்ற நீங்கள், கனவுல உங்களை நீங்க அப்படியே ஒரு கனவுல நீங்க உங்களை எப்படி பர்சீவ் பண்றீங்க, எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. காணல் நீர் மாதிரி தான். இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. கனவிலே நீங்கள் காணுகின்ற நீங்கள் காணல் நீர் போன்றது. கனவிலே நீங்க நீங்கன்னு யார பார்க்கறீங்களோ அது காணல் நீ. கனவில் நீங்கள் அனுபவிக்கும் நீ காணல் நீ. இந்த நனவிலே நீங்கள் அனுபவிக்கின்ற நீ நிழல் நீ. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இது காணல் நீரை விட சற்று நிஜமானது, ஆனால் நிஜமானது அல்ல. காணல் நீரை விட சற்று நிஜமானது, அதாவது காணல் நீரை விட நிழல் சற்றே நிஜமானது. காணல் நீர் முழுக்க பொய், அங்கு நீரே இல்லாது முழுக்க பொய். ஆனால் நிழல் நிஜம் இருப்பதனால் ஏற்படுகின்ற ஒன்று.
அதனால நிழல் நிஜத்தை சார்ந்து இருக்கின்ற, ஆனால் சற்று உண்மை இல்லாதது. இதுதான் நிழல் நீ. கனவிலே காணுகின்ற நீங்கள் காணல் நீ, நிஜத்திலே நீங்கள் நிஜம் என்று நீங்கள் நினைக்கின்ற இந்த உணர்விலே காணுகின்ற நீங்கள், நீங்க இப்போ உங்களை நீங்க அனுபவிக்கிறீங்க இல்லையா, பர்சீவ் பண்றீங்க இல்லையா, ஃபீல் பண்றீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்றீங்க, அந்த நீங்கள் நிழல் நீ. நிஜமான நீ, இந்த இரண்டு நீயும், காணல் நீயும் நிழல் நீயும் யாரிடமிருந்து வெளிப்படுகின்றதோ அதுதான் நிஜமான நீங்கள். குவாண்டம் யூன்னு சொல்ல முடியும். ஆங்கிலத்தில் சொல்லணும்னா ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இந்த 28 நாள் சத்சங்கங்களிலும் நான் மரபு பாடம் கேட்டு சாஸ்திர பிரமாணங்களையும் சாஸ்திரத்தையும் மரபு பாடம் கேட்டு, அந்த மரபு பாடம் சொல்லித் தரப்படும் பொழுது உபயோகப்படுத்துகின்ற சத் பாஷையிலே கேட்டு அனுபூதி அடைந்து அவிச்சின்ன குரு பரம்பரையான ஆப்தர்களுடைய அனுபூதியையும், பரமசிவ பரம்பொருளிலிருந்து துவங்கி அவிச்சின்ன குரு பரம்பரை, அவிச்சின்ன குரு பரம்பரை மூலமாக வருகின்ற ஆப்தர்கள் குருமார்களின் அனுபூதி, இவை எல்லாவற்றையும் மரபுக்கே உரிய சத் பாஷையிலே கேட்டு உள்வாங்கி அனுபூதி அடைந்து இப்பொழுது உங்களுக்கு சொல்லுகின்றேன். அதனால வேற வழியே இல்லாம இந்த மரபு சத்பாஷை தான் என்னுடைய சத் சங்கத்திலே வெளிப்படும். மணிப்பிரவாளம்னு சொல்லுவோம். மணிப்பிரவாளம் போல அதுல மரபு சத்பாஷை, தமிழும் சம்ஸ்கிருதமும் கலந்த அந்த சத்பாஷையில தான் இந்த சத் சங்கம் நிகழும். ஒரே ஒரு உறுதி உங்களுக்கு கொடுக்கிறேன், எந்த டெக்னிக்கல் டேர்மும் முக்கியமான வார்த்தைகளையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்காமல் விடமாட்டேன். உங்களுக்கு புரியற ஜென்சி லாங்குவேஜ்ல இந்த தலைமுறை உங்களுக்கு, இந்த தலைமுறையிலே உங்களுக்கு புரிகின்ற தமிழும் ஆங்கிலமும் கலந்து உங்களுக்கு புரிகின்ற மொழியிலே அதை மொழிபெயர்த்து உங்களுக்கு முழுமையாக புரிகின்ற விதத்திலே சொல்லியே தீருவேன். அந்த உறுதி உங்களுக்கு கொடுத்துடுறேன். ஆனால் நான் மரபு வார்த்தைகளை மரபு தமிழில் மரபு சத்பாஷையிலே பொங்கி பெருகும் பொழுது கவலைப்படாதீர்கள், புரியவில்லை என்று சஞ்சலப்படாதீர்கள். இப்ப இந்த 3 நீயை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். கனவிலே நீங்கள் காணும் நீ காணல் நீ. இந்த விழிப்பு நிலையில், விழித்திருக்கின்ற நிலையில், இல்ல விழித்திருக்கின்ற நிலையில், நீங்க நினைக்கிற இந்த நிலையில் நீங்கள் அனுபவிக்கின்ற நீ நிழல் நீ. இந்த இரண்டுக்கும் ஆதாரமாக எதிலிருந்து காணல் நீயும் நிழல் நீயும் தோன்றி விளையாடுகின்றதோ அந்த ஆதாரமே நிஜ நீ. நிஜமான நீங்கள் அதுதான். இந்த காணல் நீயிலிருந்தும் நிழல் நீயிலிருந்தும் கழன்று அந்த நிஜ நீயை அனுபவிக்கச் செய்வதுதான் இந்த
28 நாள் சத்சங்க ஞான ரசவாத நிகழ்வின் நோக்கம் ஒரே ஒரு உறுதி உங்களுக்கு கொடுக்கிறேன், நிச்சயமாக அதை உங்களை அனுபவிக்க செய்து விடுவேன். நான் செய்கின்றவற்றை பற்றி முழுமையாக பரமசிவ பரம்பொருள் எனக்கு அறிவும் ஆற்றலும் அனுபூதியும் தெளிவும் தந்திருப்பதனால் அவர் சாட்சியாக இந்த உறுதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு சமூக பிரச்சனை, அரசியல் பிரச்சனை அப்படின்னாலாம் எனக்கு அதை பத்திலாம் முழுசா தெரியாம இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா என்னுடைய நேரம், சக்தி, உணர்வு, அறிவு இதையெல்லாம் அந்த டைரக்ஷனை நோக்கி நான் திருப்பல. ஆனால் பரமானுபூதியை, பரமாத்வைத அனுபூதியை, பரமஞானத்தை நான் அடைந்திருக்கின்றேன். உங்கள் எல்லோருக்கும் அதை அளிப்பதற்கான, அதற்கு தேவையான சகல ஞானம், சக்தி, அனுபூதி, அனுபவம் சகலமும் எனக்கு இருக்கின்றது. அதுல நீங்க சந்தேகமே பட வேண்டாம். இது தற்பெருமை அல்ல, அறிமுகம். இப்பொழுது நான் சொல்லுகின்ற வார்த்தைகள் தற்பெருமை அல்ல, அறிமுகம். காரணம் என்னன்னா, இந்த 28 நாட்கள் தினந்தோறும் ஆல்மோஸ்ட் 2 to 3 மணி நேரம் உங்கள் நேரத்தை நான் கேட்கிறேன். அப்படின்னும் பொழுது இந்த சத்தியங்களை, நான் சொல்ற சத்தியங்களை உங்களை வாழ்ந்து பார்க்க சொல்லி, முயற்சி பண்ணி பார்க்க சொல்லி சொல்ல போறேன். அப்படின்னும் பொழுது நான் உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுத்தாகணும். சத்தியமாக நீங்கள் கொடுக்கும் இந்த நேரம் வீணாகாது. நிச்சயமாக வீணாகாது, வீண் போகாது. இது உங்களுக்குள் நிச்சயமாக அனுபூதியை அளிக்கும். இந்த உறுதியை உங்களுக்கு அளிக்க வேண்டியதும் அனுபூதியையும் அளிக்க வேண்டியதும் என்னுடைய பொறுப்பு. நான் சொல்லும் வார்த்தைகளுக்கு நான் பொறுப்பு என்கின்ற பொறுப்போடு உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஆழ்ந்து கேளுங்கள். காணல் நீ, நிழல் நீ, நிஜ நீ. இந்த மூன்றையும் புரிந்து கொள்ளுங்கள். நிஜ நீதான் குவாண்டம் யூ. இப்ப இந்த சத் சங்கத்தை பார்க்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படிங்கிறதே நீங்கள் இந்த பரமானுபூதிக்கு தயாராகிவிட்டீர்கள் அப்படிங்கிறதால மட்டும்தான் நடக்குதுங்கய்யா. இல்லைன்னா இங்க நீங்க இல்லாமல் போவதற்கு, இல்ல பார்த்தாலும் ஸ்க்ரோல் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கிறதுக்கு 1,00,000 காரணங்கள் உள்ளன. 1,00,000 காரணங்களையும் உடைத்துவிட்டு நான் சொல்லுகின்ற வார்த்தைகளை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிஜ நீயை அனுபவிக்க தயாராகிவிட்டீர்கள். பரமானுபூதி விளைவதற்கு பழுத்து விட்டீர்கள். பரமுக்தி விளைவதற்கு பழுத்து விட்டீர்கள். You are matured now to experience quantum you. You are ready for the quantum you. You are sitting now and listening to this satsang because your being is matured. Universe, life is realizing you are matured
and it is arranging this encounter. It's arranging the encounter between the Guru and Seeker to make you experience the quantum you. The quantum you, Nija Ni. இந்த நிஜ நீ நீங்க தேடி அடைய வேண்டியது இல்லைங்கயா. இந்த நிழல் நீயாவும் காணல் நீயாவும் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க பாருங்க. அந்த விளையாட்டை நிறுத்தினா போதும். நீங்க உங்களையே சுருக்கிக்கிட்டு, உபனிஷத்துல ஒரு அழகான ஒரு கதை இருக்கு. சிங்கக்குட்டி ஏதோ ஒரு காரணத்தால ஆட்டு மந்தை நடுவிலே சிக்கிக்கொண்டு பிறப்பிலிருந்து, அதாவது தாய் சிங்கம் அந்த குட்டி பிறந்த உடனே இறந்துருது. அந்த நேரத்தில் அங்க வந்த ஆட்டு மந்தை அந்த குட்டியை விட்டுட்டு போகாம, அனாதையை விட்டுட்டு போக மனசு இல்லாம கூடையே கூட்டு போயிட்டு வளர்க்குதுங்க. அந்த ஆட்டு மந்தையோடு சேர்ந்து வளர்ந்த அந்த சிங்கம் தான் சிங்கம் என்பதை புரிந்து கொள்ளாமல் இந்த ஆடுகளோடு சேர்ந்து ஆடுகளைப் போலவே கத்துவதும், ஆடுகள் உண்ணும் உணவை உண்ணுவதும், ஆடுகளைப் போலவே வாழ்வதும், தன்னை ஆடாகவே கருதி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தது. சில ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்திற்கு வேட்டையாட வந்த வேறொரு சிங்கம் இந்த குட்டி சிங்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டு, என்ன இந்த சிங்கம் இப்படி, இந்த குட்டி சிங்கம் இப்படி இருக்கிறதே என்று அந்த சிங்கத்தை, குட்டி சிங்கத்தை பிடித்துக் கொண்டு போய் தெளிந்த நீரிலே காட்டி, ஏய் நீ ஆடு அல்ல, ஆடு போல உண்பதும் இருப்பதும் இறப்பதும் உன் வாழ்க்கை அல்ல, நீ சிங்கம், பார் நீயும் நானும் ஒன்று அப்படின்னு தெளிந்த ஏரி நீரில் காட்ட, அந்த குட்டி சிங்கமோ குலை நடுங்கி உயிர் நடுங்கி வெலவெலத்துக் கொண்டே மெதுவாக எட்டி பார்க்க அந்த குட்டி சிங்கத்திற்கு ஒன்றும் புரியவில்லை. பிறகு பெரிய சிங்கம், பார் இப்பொழுது நான் பெருங்குரல் எடுத்து என் பெரும் சப்தத்தை கேள் என்று சிங்கத்தின் கர்ஜனையை செய்து காட்டி, நீயும் இதை செய் என்று சொல்ல ஆரம்பித்து ஓரிரு முறை தடுமாறி கர்ஜிக்க துவங்கியது இளம் சிங்கம். கர்ஜனை வந்தவுடனேயே, அதே கர்ஜனையை தன் அனுபவத்தில் பார்த்தவுடனேயே இளம் சிங்கத்திற்கு பெருந்தைரியம் வந்தது. சற்றே ஒரு சிறிய செயலினாலேயே பெருந்தைரியம் வந்து, பிறகு மீண்டும் மீண்டும் கர்ஜிக்க துவங்கி தன்னுடைய மொத்த பழைய ஆடு என்கின்ற அந்த ஐடென்டிட்டியை கரைந்து போகும் அளவிற்கு கர்ஜித்தது. ஆடு அங்கு மறைந்தது, சிங்கம் பிறந்தது. சிங்கக்குட்டி தன் சுயத்தை, தன் நிஜத்தை, நிஜ தானை உணர்ந்தது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப நீங்க நிழல் நீயாகவும் காணல் நீயாகவும், நீங்க எல்லாருமே இப்படிதாங்கய்யா. ஆட்டு மந்தையில் சிக்கிய சிங்கக்குட்டிகள் தாங்கய்யா. அதனாலதான் காணல் நீயையும் நிழல் நீயையும் நீங்கள் என்று நினைத்துக் கொண்டு விளையாடிக் கொண்டிருக்கின்றீர்கள்.
இந்த விளையாட்டினாலே நிஜ நீங்கள் யார் என்பதை மறந்துவிட்டு மறுத்துவிட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். You don't need to seek the quantum you and achieve it. No. You just need to stop pretending to be small, limited or separated, fake identity. You just need to stop pretending to be small. You just need to stop pretending to be limited. உங்களை நீங்களே சமூகத்தின் உதவியோடு மூளைச்சலவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். சமூகம் செய்த மூளைச்சலவையை நீங்களும் ஏற்றுக்கொண்டு சில நேரங்களில் அது பொருந்தவில்லை, அது உங்களை பற்றி உங்களுக்கே தோன்றுகின்ற கேள்விகள், வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு தோன்றுகின்ற கேள்விகள், பிரபஞ்சத்தை பற்றி உங்களுக்கு தோன்றும் கேள்விகள், சந்தேகங்கள், பரம்பொருளை பற்றி உங்களுக்கு தோன்றும் கேள்விகள், சந்தேகங்கள், இவைகள் எல்லாவற்றிற்கும் சமூகம் உங்களுக்கு உங்களை நீங்கள் என்று என்னவாக அறிமுகம் செய்து வைக்கின்றதோ, மூளைச்சலவை செய்து வைக்கின்றதோ, அந்த காணல் நீயிலிருந்தும் நிழல் நீயிலிருந்தும் பதில் கிடைக்கவில்லை என்றாலும் தொடர்ந்து சமூகம் செய்து வைத்த மூளைச்சலவையே நம்பி உங்களை நீங்களே தொடர்ந்து அதே மூளைச்சலவையை செய்து கொண்டிருப்பதுதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனை. எப்போ சமூகம் செய்த மூளைச்சலவை மேல சந்தேகம் வந்ததோ அப்பவே அந்த மூளைச்சலவையிலிருந்து உடைத்துக் கொண்டு வெளியேறாமல் தள்ளி போட்டுக்கொண்டு கம்ஃபர்ட் காரணத்துக்காக இப்பொழுது வாழ்க்கை நிலைகுலைந்து விடுமே அப்படிங்கிற காரணத்துக்காக இப்பொழுது நான் ஏதாவது இந்த போக்கிலே செல்லாமல் நின்றேனானால் என்னுடைய சுகங்கள், கம்ஃபர்ட்ஸ், சொசைட்டி கொடுக்கிற, சமூகம் கொடுக்கிற பல விஷயங்களை இழக்க வேண்டி இருக்கும் என்பதனால் சமூகம் உங்களுக்கு செய்து வைத்த மூளைச்சலவையை மீண்டும் மீண்டும் நீங்களே உங்களுக்கு செய்து கொண்டு உங்களை நீங்களே சுருக்கி காணல் நீயும் நிழல் நீயுமே நீ என்று நினைந்து கனவில் காணும் காணல் நீயும் நிஜத்தில் காணும் நீழல் நீயும் நீ என நினைந்து நிஜனீ மறந்து நிஜனீ மறுத்து வாழ்வதுதான் இங்கு மிகப்பெரிய பிரச்சனை. உண்மையில சொல்லணும், மிகச்சிறிய பிரச்சனை. ஆழ்ந்து கேளுங்கள். சமூகம் உங்களை மூளைச்சலவை பண்ணி நீங்க காணல் நீ நிழல் நீன்னு சொன்னது சமூகத்துக்கு மேல ஏதோ ஒரு வெறுப்பு கோபத்தால் அல்ல, சமூகத்துக்கு அவ்வளவுதாங்க அறிவு இருக்கு. பாவம் உங்க அப்பா அம்மாவுக்கோ உங்களுடைய ஆசிரியர்களுக்கோ உங்களை சுற்றி இருக்கின்ற மனிதர்களுக்கோ உங்களுக்கு உங்க மேல வெறுப்பு கோபம், அதனால உங்களை மூளைச்சலவை செய்து உங்களுடைய நிஜ நீயை நீங்கள் உணராமல் நிழல் நீ காணல் நீரை உங்களை சிக்க வைத்து விட்டார்கள் நினைக்காதீங்க.
அந்த ஆட்டு மந்தைக்கே கூட அந்த அளவுக்குத்தான் அறிவிருப்பதனால் ஆட்டு மந்தையின் கருணை கூட சிங்கக்குட்டிக்கு ஆபத்து. ஒரு பெரும் சிங்கம் பயமுறுத்தும் வேலையைப் போன்று சிலவற்றை அந்த ஆட்டுக்குட்டிக்கு செய்தாலும் அது மிக பெரும் ஆசி. ஆட்டுக்குட்டியின் கருணை கூட, ஆட்டு மந்தையின் கருணை கூட சிங்கக்குட்டிக்கு ஆபத்து. ஏனென்றால் அதற்கு எது நல்லது என்று தெரிகின்றதோ, அதற்கு எது சரி என்று தெரிகின்றதோ, அதற்கு எது வாழ்க்கை முறை என்று தெரிகின்றதோ அதைத்தான் உங்களுக்கு கொடுத்தது. அதனால் ஞானமில்லாத சமூகம் உங்கள் மீது காட்டும் கருணை கூட உங்களுக்கு மிகவும் தீங்கும் கொடுமையும் பயமும் விளைவிக்கும், மிகவும் தவறானது. அதனால் விழித்துக் கொள்ள நினைக்கின்ற நீங்கள் எல்லோரும் ஞானமடையாத சமூகத்தை முழுமையாக மறுத்து விடுங்கள். ஞானமடையாத நபர்கள், சமூக சூழல், இவை அனைத்தையும் முழுமையாக மறுத்து விடுங்கள். ஆழ்ந்து கேளுங்கள். ஞானமடையாத மனிதர்கள், சமூகம், சூழல், இவைகளிலிருந்து கருணை உங்களுக்கு வருமானாலும் கூட அது ஆபத்தானது. ஒருவேளை இதுவரை அது புரியாமல் அந்த மூளைச் சலவைக்குள் நீங்கள் சிக்கியிருந்தாலும் கூட இப்பொழுது விழித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது விழித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் காணல் நீயாக உங்களை உணரும் பொழுது, நிழல் நீயாக உங்களை உணரும் பொழுது ஏற்படுகின்ற பயம், ஆசை, அச்சம், உணர்ச்சி கொந்தளிப்புகள் எவைக்கும் எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா, அடிப்படையான உங்களுக்கு சொல்லப்படுகின்ற கருத்துக்களான இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இருக்கின்றீர்கள், அதுவே பொய். இந்த பிரபஞ்சம் நீங்கள் என்று உங்களை தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளுகின்றது. நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இல்லை, பிரபஞ்சமே நீங்களாக இருக்கின்றீர்கள். இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் இல்லை, பிரபஞ்சமே நீங்களாக இருக்கின்றீர்கள். பிரபஞ்சம் உங்கள் கண்கள் மூலமாக தன்னைத்தானே பார்த்துக் கொள்ளுகின்றது. உங்கள் காதுகள் மூலமாக தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளுகின்றது. உங்கள் உடல் மூலமாக தன்னைத்தானே அனுபவிக்கின்றது. அதுதாங்கய்யா உண்மை. நெல்லுக்காக பாய்ச்சிய நீர், அந்த நீரை உபயோகப்படுத்தி புல்லும் விளைந்து விடுவது போலே, களையும் விளைந்து விடுவது போலே, பிரபஞ்சம் தன்னைத்தானே அனுபவிப்பதற்காக தன்மய ஞான ஆனந்த உணர்வு உணர்ச்சியை இந்த உடலுக்குள் செலுத்திக் கொண்டு வளரும் பொழுது, பொங்கி மலரும் பொழுது, களை போலே காணல் நீயும் நிழல் நீயும் விளைந்து விடுகின்றது. எப்போ உங்களுக்கு
உங்களை பத்தியும் வாழ்க்கைய பத்தியும் போர் அடிக்க ஆரம்பிக்குதோ, டயர்டாக ஆரம்பிக்குதோ, என்னடா இது, ஏன் இயங்குறோம், எதுக்கு இயங்குறோம், என்ன பண்றோம், நீ ஒண்ணுமே புரியலையேடா, இது என்னடா இது அப்படின்னு தோண ஆரம்பிச்சாலே புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஞானமடைய தயாராகிவிட்டீர்கள். அந்த ஞான தேடுதல் தான் வெளியில் இருக்கின்ற நீங்கள் பார்க்கின்ற காணல் நீயால் பார்க்கின்ற உலகும், நிழல் நீயால் பார்க்கின்ற உலகும் சலிக்க துவங்குகிறது. காணல் நீயாலும் நிழல் நீயாலும் பார்க்கப்படுவதும் அனுபவிக்கப்படுவதும் சலிக்கும் பொழுது நிஜ நீ விழிக்க துவங்குகிறது. அந்த நிஜ நீயின் விழிப்புதான் தேடுதல் என்கின்ற போராட்டமாக இப்பொழுது உங்கள் எல்லோருக்குள்ளும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். You are not in the universe. You are the universe expressing itself. The universe is looking at itself through your eyes, listening through your ears, enjoying itself. Egoham bahushyamaha. ஒன்றாக இருக்கின்ற நான் பலவாக மாறி என்னை நானே அனுபவிப்பேனாக, ஆனந்தத்தோடு அனுபவிப்பேனாக என்கின்ற சங்கல்பம் பரம்பொருளுக்குள் மலர்ந்து தன்னைத்தானே அனுபவிப்பதற்காகவே பிரபஞ்சம் நீங்களாக மலர்ந்துள்ளது. When something within you is growing tired of the disguise and yearning to remember what it already knows, you are ready to be enlightened. Dehinosmin yada dehe gaumaram yavvanam chara tada dehantara praptir dhirastatra namuhyati. ஏதோ ஒரு சூழலிலே சமூகம் பண்ணி வச்ச பிரெயின் வாஷிங்கோட எஃபெக்ட் கொஞ்சம் குறைஞ்சி, இல்லடா நம்மளும் சின்ன வயசுல சொன்னாங்க காலேஜ் போனீங்கன்னா லைஃபே மாறிடுன்னு, காலேஜ் போகும்போது வேலை கிடைச்சிச்சுன்னா சும்மா அதுக்கு மேல லைஃபே ஜாலி தான்ப்பா, ஆனந்தமா இருக்கும்பா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் வேலை கிடைச்ச பிறகு கல்யாணம் பண்ணிக்கின்ற ஹாப்பிலி எவர் ஆஃப்டர்னு சினிமாவா போட்டு காமிச்சாங்க. எல்லாரும் சொன்னாங்க அவ்வளவு பிரெயின் வாஷிங் நடந்தது. சரின்னு கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஐயோ எங்கேயோ ஒரு இடத்துல முன்னையோ பின்னையோ பொறிதட்ட துவங்கும் பொழுது, இல்லப்பா something is not right. I think I'll have to start thinking how I am thinking, living. I need to reorganize myself. Something is wrong. Not something, everything is wrong. அடிப்படைகள் தவறு. அந்த அடிப்படைகள் தவறு என்பதுதான் பிரச்சனை. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். சற்றே பொறுமையோடு கேளுங்கள். பேப்பர் பென் வச்சிருந்தீங்கன்னா இப்ப இது வரைக்கும் புரிந்தவைகளை ஒரு 2-3 லைன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தான் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எழுதும் பொழுது உங்களுடைய புரிதல் ஆழமாகும்.
உங்களுடைய உணர்வாக இந்த புரிதல் மாறிவிடும். நீங்க வேற ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லைங்க. இந்த 28 நாளும் அமைதியா கேளுங்க, உட்கார்ந்து கேளுங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க, சாஞ்சி உட்காந்துக்கோங்க. வேணும்னா காஃபி டீ என்ன வேணுமோ எடுத்து வச்சுக்கோங்க. காஃபி சிப் பண்ணிட்டே குடிங்க, காலை நீட்டி உட்காந்துக்கோங்க. எனக்கு உங்களிடமிருந்து தேவை ஸ்ரத்தையோடு கேட்கறதானே தவிர எந்த மரியாதையும் அல்ல. காலை நீட்டிட்டா அது மரியாதையா சாமி? ஒண்ணுமே இல்லை, கவலைப்படாது. ஒரு நிஜமான உங்க மேல ஆழ்ந்த நேர்மையான அன்பும் காதலும் உடைய ஒரு ஃப்ரெண்டோட நீங்க உட்கார்ந்து அவர் பேசுறது எப்படி கேட்பீங்களோ அந்த மாதிரி கேளுங்க போதும். காஃபி வேணா காஃபி எடுத்து வச்சுக்கோங்க, ஹாட் சாக்லேட் வேணா ஹாட் சாக்லேட் எடுத்து வச்சுக்கோங்க, டீ வேணா டீ எடுத்து வச்சுக்கோங்க, காலை நீட்டிக்கோங்க, கம்ஃபர்டபுளா உட்காந்துக்கோங்க. அடிப்படையாக உங்களிடமிருந்து எனக்கு தேவை மரியாதை அல்ல, ஸ்ரத்தையோடு கூடிய கேட்டல், லிசனிங். அதனால ஸ்ரத்தையோட கேளுங்க. வேணா ஒரு நிமிஷம் இந்த மெயின் பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்த சத்தியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை சத்தியம் ஒண்ணு. அனுபவம், அனுபவிக்கப்படும் பொருள், அனுபவிப்பவர், இந்த மூன்றுக்கும் இடையிலே எந்த இடைவெளியும் இல்லைங்கய்யா. இந்த மூன்றையும் தனித்தனியானவர் அப்படின்னு நீங்க தனித்தனியானவைகள் நீங்க நினைக்கிறது தான் உங்களுடைய மிகப்பெரிய முதல் மாயை, பொய், டெல்யூஷன், பிரெயின் வாஷிங். சற்றே பொறுமையோடு உங்களுக்கு உள்ள நடக்கிறது வெளியில் நடக்கிறது எல்லாத்தையும் சாட்சியாக பாருங்கள். அப்சர்விங் த அப்சர்வர், விட்னஸிங் த விட்னஸ். சாட்சியா சற்றே தள்ளி நின்று என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் புரியும். இந்த குவாண்டம் வேர்ல்ட் ஆஃப் அவேர்னஸ்ல திங்க் பண்றவருக்கும் தாட்டுக்கும் அப்சர்வருக்கும் அப்சர்வ்டுக்கும் அனுபவத்திற்கும் அனுபவிப்பவருக்கும் அனுபூதிக்கும், அனுபவிக்கப்படுவது, அனுபவிப்பவர், இந்த அனுபவம், இந்த மூன்றுக்கும் இடையிலே எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த டிஸ்டிங்ஷன்ஸ், இந்த செப்பரேஷன்ஸ் எல்லாமே ஒரு வசதிக்காக, கம்ஃபர்ட்டுக்காக சமூகம் உங்களுக்கு கத்து கொடுத்த ஒரு இல்யூஷன்யா. இத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்சர்விங் த அப்சர்வர், விட்னஸிங் த விட்னஸ் பண்ணீங்கன்னாலே முதல் விஷயம் உங்களுக்கு என்ன புரியும்னா, நீங்கள் சிந்திக்கவில்லை, நீங்கிற ஒரு ஸ்பேஸ்ல இந்த எண்ணங்கள் பொங்குகிறது, சிந்தனை நிகழ்கின்றது. நீங்க சிந்திக்கல, நீங்கன்ற ஒரு ஸ்பேஸ்ல ஒரு உணர்வு ஆதாரத்துல குளம் மாதிரி அப்படியே அந்த எண்ணங்கள் பொங்கிட்டு இருக்கு. அதுல சில எண்ணங்கள் வெளியில நடக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, சிலது உள்ள நடக்குதுன்னு நினைக்கிறீங்க, சிலது ரெண்டுத்தையும் இணைக்கிற அனுபவம் நினைக்கிறீங்க. இதெல்லாம், இந்த எல்லா குழப்பங்களும் இருக்கும்.
ஆனால் உண்மை என்னன்னா, சாட்சியாக பார்த்தீர்களானால், when you witness the witness, observe the observer, be sakshi, the first you will realize there is no separation between thinker and the thought, observer and the observed. All distinctions are useful illusions, convenient boundaries drawn on the surface of the ocean. பெருங்கடலின் மீது கைகளாலே வரையப்படும் வேலி எவ்வாறு இருக்குமோ அது மாதிரி தான் நம்முடைய கம்ஃபர்ட்டுக்காக நாம போட்டுக்கிட்ட பவுண்டரி தாங்க இந்த திங்கர் தனி, தாட் தனி, திங்க் பண்ணப்படுற ஆப்ஜெக்ட் தனி அப்படின்னு பிரிச்சுக்கிட்டதுங்கய்யா. அனுபவம் தனி, அனுபவிப்பவன் தனி, அனுபவிக்கப்படும் பொருள் தனி அப்படின்னு பிரிக்கிறதே கடல் மீது கைகளாலே கோடு போட்டு வேலியாக பிரித்துக் கொள்வதைப் போலதான். கொஞ்சம் அப்படியே பாருங்க, எண்ணங்களே பாத்தீங்கன்னா நீங்கன்ற உங்க ஸ்பேஸ்ல இருந்து அந்த எண்ணங்கள் அப்படியே பொங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். அது ஒண்ணு உங்களுடைய கட்டுப்பாட்டிலோ உங்களுடைய விழிப்பிலோயோ நடக்கலைங்கயா. நீங்க அந்த சுத்தமான மகாகாசம், அதாவது மேகங்கள் எண்ணங்கள் அப்படின்னா மேகங்களே இல்லாத, மேகங்களுக்கு அப்பாற்பட்ட மகாகாசம் தான் நீங்க. ஆகாசம் அதான் நீங்க. இந்த எண்ணங்கள் மேகம் மாதிரி, உணர்ச்சி கொந்தளிப்புகள் புயல், ஸ்டாம். இந்த உணர்ச்சி கொந்தளிப்புகள், இடி, மின்னல், மேகம், இது எல்லாமே வரும் போகும். ஆனா நீங்க அது இல்ல. எப்பேற்பட்ட இடியானாலும் மின்னலானாலும் புயலானாலும் மேகமானாலும் ஆகாயத்தை அது பாதிப்பது கிடையாது, பாதிக்க முடியாது. அதே போல எப்பேற்பட்ட எண்ணமானாலும் உணர்ச்சி கொந்தளிப்பானாலும் பயமானாலும் ஏக்கமானாலும் என்னவானாலும் உங்களை அது பாதிக்க முடியாது. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் அப்படியே பாருங்க. எப்பேற்பட்ட பெருந்துக்கமான எண்ணமா இருந்தாலும் துக்கமா இருந்தாலும் காஃபி குடிக்கணும்னு தோணுன உடனே பாத்தீங்கன்னா அந்த துக்கத்தை தாண்டி இன்னொரு எண்ணம் வந்ததாலதான் அந்த காஃபி குடிக்கணும் எண்ணமே வருது. கொஞ்சம் ஆழ்ந்து பாருங்கய்யா. சில நேரத்தில் நீங்க நினைப்பீங்க, ஐயோ இவ்வளவு பெரிய துக்கமாச்சே, இதுல இருந்து எப்படி வெளியே வருவேன்? துக்கத்தை பார்த்து பயப்படுதல். இந்த துக்கத்துல நான் எப்படி வெளியில வருவேன்னு பயப்படுறது. ஆனா அந்த நேரத்துல உங்களுக்கு சாதாரணமா ஒரு காஃபி குடிக்கணும்னு என்ன வந்தாலும் சரி, இல்ல ரொம்ப முடியல போய் படுத்திருக்கலாம்ப்பா அப்படின்னு என்ன வந்தா கூட சரி, அந்த துக்கத்தை தாண்டி தான் இந்த எண்ணம் வந்திருக்கு. அப்படின்னா என்ன? எந்த எண்ணமும்
நிரந்தரமாக உங்களை பாதிக்கவே இயலாது. அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நீங்க கற்பனை பண்ணி அதை பிடிச்சு இழுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்க மேல சுத்துமே தவிர உங்களை பாதிக்க முடியாது. அப்பவும் மேகமும் மின்னலும் இடியும் புயலும் வரும் செல்லும், ஆனால் ஆகாயத்தை அது பாதிப்பதில்லை, பாதிக்க இயலாது. அதே போல எண்ணங்களும் உணர்ச்சி கொந்தளிப்புகளும் உணர்வுகளும் உங்களுக்குள் வரலாம் போகலாம், ஆனால் அது உங்களை பாதிப்பதில்லை, பாதிக்க இயலாது. சில பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு, அந்த நிலைமையை எப்படி சாமி அடைய முடியும்? அடைய முடியுமா சாமி? ஐயா, அடைய முடியும்ன்றது மட்டும் இல்ல, அது இன்எவிட்டபிள். நீங்க அதுலதான் இருக்கீங்க, அந்த நிலையில் தான் இருக்கீங்க. அடைய முடியுமா என்பது கேள்வி அல்ல, அந்த நிலையை தவிர்க்க முடியாது என்பதுதான் சத்தியம். இதை எப்படி அனுபூதியா மாத்திக்கிறது? அதுதான் இருக்கு. அது எப்படி அனுபூதியா மாத்திக்கிறது? அதை சொல்லுகிறேன், புரிந்து கொள்ளுங்கள். அடுத்த சத்தியம், அந்த அனுபூதியா மாத்திக்கிற ப்ராசஸ் என்ன? அவேக்கனிங் ப்ராசஸ் சொல்றேன், கேளுங்க. முதல் புரிதல் உங்களுக்கு வர வேண்டியது, உங்க லைஃப்ல பல்வேறு விதமான, நீங்க கேள்வி கேட்காத, கான்சியஸ் ஆராயாத, உற்று கூர்ந்து நோக்காத பல்வேறு விதமான அசம்ஷன்ஸ வச்சு உங்களை நீங்களே ஷேப் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கேள்வி கேட்காத, கான்சியஸா உற்று பார்க்காத, புரிந்து கொள்ளாத பல்வேறு விதமான கருத்துக்கள், அசம்ஷன்ஸ கொண்டு உங்க வாழ்க்கையே ஷேப் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க அசியூம் பண்ணிக்கிற பல விஷயம், உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய முடிவுகளை எல்லாம் எடுக்கிறதுக்கு நீங்க வச்சிருக்கிற அசம்ஷன்ஸ் கூட அசம்ஷனே தப்பா இருக்கும். அசம்ஷனே தப்பா இருந்து அதை வச்சு முடிவெடுத்தீங்கன்னா வாழ்க்கை என்ன ஆகும்? அது மாதிரிதான் அசம்ஷனே தப்பா வச்சு உங்க வாழ்க்கையில பல முடிவுகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், முக்கியமான புரிதல், நீங்க அப்படிங்கிற அந்த உங்களை ஏதோ ஒரு பிக்ஸடான, ஒரு பர்மனண்டான உங்க நினைவுகள், உங்களுடைய ஆசை, அச்சங்கள், இதையெல்லாம் மையமாக கொண்டு ஒரு பர்மனண்டான என்டிட்டின்னு நீங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை உங்களுடைய நினைவுகள், ஆசைகள், அச்சங்கள் இதெல்லாம் காணாமல் போவதையும், ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை முழுமையாக எல்லாமே காணாம போயிருது. இது அப்படியே திரும்பி பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். உங்க கடந்த காலத்தை பத்தி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த கருத்து
5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க வச்சிருந்த கருத்து, இப்போ நீங்க உங்க கடந்த காலத்தை பத்தி உங்களை பத்தி வச்சிருக்கிற கருத்து முழுசா மாறி இருக்கு. 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஆசைகள், அச்சங்கள், 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த ஆசைகள், அச்சங்கள், இப்போ உங்களுக்கு இருக்கிற ஆசைகள், அச்சங்கள் முழுசா மாறி இருக்கு. இது எப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் மாறிடுச்சு. ஆனா நீங்க என்னவோ நீங்க பெர்மனண்டா இருக்கிற மாதிரி நம்பிட்டு இருக்கீங்க. வண்டியோட 4 சக்கரத்தை மாத்தியாச்சு, அடிப்படை அந்த பேஸ் ஸ்ட்ரக்சரை மாத்தியாச்சு, இழுக்கிற கயிறை மாத்தியாச்சு, எல்லாத்தையும் மாத்தியாச்சு, மேல் கொடைய மாத்தியாச்சு, எல்லாத்தையும் மாத்தியாச்சு வேற 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 டைம்ல. ஆனா 10 வருஷம் கழிச்சு அதே வண்டின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி வண்டியை வீலை மாத்தணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி பேச மாத்தணும், 8 வருஷத்துக்கு முன்னாடி மேல் கொடைய மாத்தணும், 8.5 வருஷத்துக்கு முன்னாடி கயிறை மாத்தணும். இப்போ 10 வருஷத்துக்கு அப்புறம் அதுல இருக்க ஒரே ஒரு பார்ட் கூட அதே பார்ட் கிடையாது. ஆனா அதே வண்டின்னு கற்பனையில நினைச்சிட்டு இருக்கிறோம். உங்களை பற்றி நீங்கள் வைத்திருந்த கருத்து, உங்கள் கடந்த காலத்தை பற்றி, உங்களுடைய கடந்த காலத்தின் தொகுப்பு தான். கடந்த காலத்தை பற்றி நீங்கள் வச்சிருக்கிற நினைவுகளின் தொகுப்பு தான் நீங்கன்னு உங்களை உணர்றது. அந்த பார்ட் எல்லாமே மாறிடுச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு உங்க பயங்கள் எல்லாம் போய் வேற பயம் வந்துருச்சு. 4 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு உங்க ஆசைகள் எல்லாம் போய் வேற ஆசை வந்துருச்சு. 8 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு உங்களை பத்தி நீங்க வச்சிருந்த கடந்த கால மெமரிஸ் எல்லாம் போய் வேற மாதிரி மெமரிஸ் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே நபர் தான் நீங்க இப்பயும் அப்படின்னு ஒரு கற்பனையான மூளைச்சலவை செய்யப்பட்ட ஒரு அசம்ஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. உங்களை பற்றி நீங்கள் வைத்திருக்கும் கருத்திலே எவ்வளவு போலித்தன்மை இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க மேல உங்களுக்கு இருக்கிற குற்ற உணர்ச்சி, உங்களுக்கு மேல உங்களுக்கு இருக்கிற சந்தேகம், இது எல்லாமே போலிங்கயா. உங்களுக்கு நான் சொல்ற மிகப்பெரிய நல்ல செய்திங்கயா, நீங்கள் உங்களிடமிருந்து சுதந்திரம் அடைய போகின்றீர்கள். ஏன்னா உங்களை மிக அதிகபட்ச டார்ச்சர் பண்ற ஒரே ஆள் யாருன்னா நீங்க தான். எப்பேற்பட்ட எதிரியும் உங்களோடு 24 மணி நேரம் இருந்து உங்களை டார்ச்சர் பண்றதில்ல. ஆனா நீங்க 24 மணி நேரம் உங்களோட இருந்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதுல கொடுமை என்னன்னா, அந்த டார்ச்சருக்கு காரணம் எல்லாமே வெளியில இருக்கவங்க, வேற மற்ற நபர்கள் அல்லது சூழ்நிலை, சமூகம், வாழ்க்கைன்னு எது மேலேயாவது பழிய போட்டுட்டு இருப்பீங்க. உண்மையான காரணத்தை திரும்பி பார்க்கவே மாட்டீங்க. பெரும்பாலானவர்கள் இப்படியே செத்து போயிடுறாங்க. ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். கனவுகள் மாறும் பொழுது ஐடென்டிட்டியும் மாறுதுங்கய்யா. கனவுல நீங்க வச்சிருக்கிற அந்த காணல் நீ நனவுக்கு நீங்க வரும் பொழுது நிழல் நீயா மாறிடுது. இதுவே அடுத்த நிலைக்கு துரியத்துக்கு போகும் பொழுது நிஜ நீயா மாறிடும். இல்ல நிஜ நீயை நீங்க வெளிப்படை செய்யும் பொழுது துரியத்துக்கு போயிடுவீங்க. The dream is shifting.
Universe is asking, are you ready to remember? Wake up. காணல் நீயும் நிழல் நீயும் கலைகின்றது. நிஜ நீ உதிக்கின்றது, மலர்கின்றது. நீங்கள் தயாரா? இந்த வார்த்தைகளை நான் சொல்லும் பொழுது உங்கள் உடலுக்குள் நிகழும் சக்தி சலனம், சக்தி ஓட்டம், உங்க அவேர்னஸ்ல ஏற்படுற அமைதி, புரிதல், இதுதான் உங்களுக்குள்ள அந்த நிஜ நீ விழிப்படைய தயாராகுகின்றது. அந்த விழிப்பு நிலை, துரிய நிலை, காணல் நீயும் நிழல் நீயும் கரைந்து நிஜ நீ மலர துவங்குகிறதுன்னு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அதோட சிக்னல், சயின்ஸ் ஆஃப் அவேக்கனிங். The quantum you மலரத் துவங்குகிறது, விடியத் துவங்குகிறது, விழிக்கத் துவங்குகிறது. சாட்சியை, உங்களுக்குள்ள நடக்கிறது அத்தனையையும், உள்ளேயும் வெளியும் நடக்கிறது அத்தனையும் சாட்சியாக பாருங்கள். இந்த சாட்சியையே சாட்சியாக பாருங்கள். Witness the witness. Observe the observer. நான் சொல்லும் எல்லா சத்தியங்களும் அனுபூதியாக மலரும். அடுத்த சத்தியம், நாம எல்லாம் நினைக்கிறது எனக்கு இவ்வளோ ஆசை இருக்கே சாமி, இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு என்னால அந்த பரமானுபூதி அடைய முடியுமா? நல்லா புரிச்சுக்கோங்க. பிரபஞ்சமே பரமானுபூதியை மையமாக வைத்து இயங்குகின்ற பிரபஞ்சமே விரிந்து கொண்டே இருக்கின்றது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொல்றது அறிவியல் உண்மை. இந்த பிரபஞ்சமே தொடர்ந்து விரிந்து கொண்டே இருக்கின்றது. யூனிவர்ஸ் இஸ் எக்ஸ்பேண்டிங். அதனால ஆசை என்பது தன்னிடம் ஏதோ இல்லை, குறை என்கின்ற உணர்வை உங்களுக்கு ஏற்படுத்தினால் அந்த குறை உணர்வுதான் தவறே தவிர தான் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போறது, விரிவடைந்து கொள்ளே செல்லுவது என்கின்ற தெளிவோடு பொங்குமானால் ஆசை சரியானது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசை சரியா தவறான்னு கேட்டீங்கன்னா இதான் விடை. ஆசையே தவறல்ல. நீங்கள் ஏதோ இல்லாதவர், குறைபட்டவர் என்கின்ற எண்ணத்தில், என்கின்ற மாயையில், என்கின்ற மயக்கத்தில், என்கின்ற தவறான கருத்திலிருந்து தோன்றுமானால் அந்த ஆசை தவறு. நீங்கள் முழுமை. இந்த முழுமை
தன்னை மேம்படுத்திக் கொள்ளுகின்றது, விளக்கிக் கொள்ளுகின்றது, விரிவடைகின்றது, தொடர்ந்து விரிவடைதல் வாழ்க்கையின் இயல்பு, பிரபஞ்சத்தின் இயல்பு, இறைவனின் இருப்பின் இயல்பு. நிறை மேலும் பொங்கி 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 விரிவடைவது உங்கள் இயல்பு என்று புரிந்து அதிலிருந்து வரும் ஆசைகள் நல்லவை. அவை கெட்டவை இல்லை. ஒன்று. இரண்டாவது, அதுதான் உங்கள் வாழ்க்கையோட டைரக்ஷன், விரிவின் திசை காட்டி, உங்கள் வாழ்வின் மலர்ச்சியின் வழிகாட்டி, உங்கள் வாழ்வின் போக்கின் திசை காட்டி. அதனால நீங்கள் தேடும் எல்லாமே நீங்கள்தான் என்று புரிந்து உங்களுக்குள்ளிருந்து பொங்கும் ஆசை தவறானது அல்ல. அது உங்கள் மலர்ச்சியின் விரிவின் வழிகாட்டி. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. குறையில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை. நிறைவில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறாமல் போவதும் இல்லை. குறைவில் இருந்து வரும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை. நிறைவில் இருந்து பொங்குகின்ற ஆசைகள் நிறைவிலிருந்தே நிகழ்ந்து கொண்டே இருக்கும் வாழ்க்கையின் விரிவு. அதைத்தான் உபனிஷதம் ரொம்ப அழகா சொல்லுது. பூர்ணமத பூர்ணமிதம். நிறைவில் இருந்து நிறைவு பொங்குகிறது, முழுமையில் இருந்து முழுமை பொங்குகிறது. முழுமையில் இருந்து பொங்கும் முழுமையை முழுமையில் இருந்து பிரித்தாலும் குறையாவதில்லை, முழுமையாகவே இருக்கின்றது. பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஆழ்ந்து கேளுங்கள், ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசைகளை சற்றே ஆழ்ந்து பாருங்கள். சாட்சியாக பொங்கும் எண்ணங்கள் அனைத்திற்கும் சாட்சியாக இருந்து பார்த்தீர்களானால், உங்களிடம் ஏதோ ஒன்று இல்லை என்றும் குறை என்றும் நீங்கள் குறைவாக உணர்வதனால் அதிலிருந்து பொங்கும் ஆசைகள் நிறைவேறுவதே இல்லை. நிறைவேறினாலும் நீங்கள் அதை முழுமையாக நிறைவாக உணர்வதும் இல்லை. பொருளை அடைந்தாலும் அந்த ஆசை அடையப்பட்டாலும் திருப்தி அடையப்படுவதில்லை, நிறைவு அடையப்படுவதில்லை. நிறைவில் இருந்து பொங்குகின்ற எல்லா ஆசைகளும் விரிவு என்பதனால் அது நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அது உங்களுக்கு ஒரு நாளும் ஒரு போதும் பொங்கும் பொழுதும் மலரும் பொழுதும் எக்காலத்தும் அது உங்களுக்கு குறை உணர்வை தருவதில்லை. உருவாகும் பொழுதும் மலரும் பொழுதும் நிறைவாக மாறும் பொழுதும் அது உங்களுக்கு குறை உணர்வையே தராததாக இருக்கும். Desire is not a signal of lack, but a signal of direction. Desire is life saying, "Come this way."
நிஜமான ஆசை வாழ்க்கை காட்டுகின்ற வழி விரிவுக்கும் தன் சுபாவமான மலர்ச்சிக்கும் பெரும் விரிவிற்கும் வாழ்வு காட்டும் வழி நிஜமான ஆசைகள். நிஜமான நீங்கள் ஆசைகளை தேடி ஓடுவதில்லை, அது நிகழ்வதற்கு அனுமதிக்கின்றீர்கள். அவ்வளவுதான். அந்த ஆசைகளை தேடி நீங்கள் ஓடுவதில்லை, பிச்சை எடுப்பதில்லை. அது தானாக உங்களை நோக்கி வருவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் நிஜமாவதற்கு அனுமதிக்கின்றீர்கள். அவ்வளவுதான். அங்க ஸ்ட்ரகிள் இருக்காது, கஷ்டம் இருக்காது, எஃபர்ட்டே இருக்காதுங்கய்யா. ரிலாக்ஸா எஃபர்ட்லெஸ் ப்ரிசிஷன்ல நடக்கும். எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸோ எஃபர்ட்டோ பயமோ அச்சமோ ஆங்ஸைட்டியோ அழுத்தமோ இல்லாமல் போய்விடுமோ என்ற ஏக்கமோ எதுவுமே இல்லாம இனிமையான இயக்கத்தை போல, கங்கை பொங்கி இனிமையாய் ஓடுவதைப் போல வாழ்க்கையின் விரிவாக இது விரியும். இதுதாங்க கல்பதரு. பூரணத்துவத்தில் இருந்து வெளிப்படுவது எல்லாமே பூரணமாக ஆகிக்கொண்டே செல்லும். காணல் நீயையும் நிழல் நீயையும் என்று நினைத்துக் கொண்டு கதவை அடைத்துவிட்டு உள்ளே புழுக்கமும் வேதனையும் கொந்தளிப்பும் பயமும் துக்கமும் இருப்பதை புரிந்து கொண்டு கதவை திறங்கள், ஞான காற்று வரட்டும். கதவை திறங்கள், பரமுக்தி காற்று வரட்டும். கதவை திறங்கள், ஆனந்த காற்று வரட்டும். கதவை திறங்கள், ஜீவன் முக்தி காற்று வரட்டும். நிஜ நீ எது என்று உங்களுக்குள் பாருங்கள். எங்கிருந்து அனுபவிப்பவன் அனுபவம் அனுபவிக்கப்படுவது இந்த மூன்றும் தோன்றுகிறதோ அதை பாருங்கள். நிஜ நீ யார் என்று விழித்துக் கொள்வீர்கள். Alignment is recognizing you, and the universe is never two, was never two, were never two, is never two, will never be two. விழிப்பென்பது, ஞானம் என்பது நீங்களும் இந்த பிரபஞ்சமும் ஒரு காலத்தும் தனித்தனியாக இரண்டாக இருந்ததில்லை, இருப்பதுமில்லை, இருக்கப் போவதுமில்லை என்று புரிதலே விழிப்பு. ஏகோ தேவः சர்வபூதேஷு கூட்டः சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா
கர்மாத்யக்ஷ சர்வபூதாதிவாசः சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச. ஸ்வேதாஸ்வர உபனிஷத்துல ரொம்ப அருமையான சத்தியம். ஒரே உயர் சத்தியமான பரம்பொருள் எல்லா உயிர்களிலும் நிறைந்து மறைந்து இருக்கின்றது. அது எங்கும் நிறைந்தது. எல்லா உயிருக்கும் உள் ஆன்மாவாய் இருக்கின்றது. அதுவே கர்மங்களை சாட்சியாய் மேற்பார்வை செய்கின்றது. எல்லா உயிர்களிலும் வாசம் செய்கின்றது. அது சாட்சி, சிந்திக்கும் அறிவு, தனிமை, குணங்கள் இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஏகோ தேவः சர்வபூதேஷு கூடः சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷः சர்வபூதாதிவாசः சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச. அதனால் உங்களுடைய நிஜ நீயை புரிந்து கொண்டு அதிலிருந்து வருகின்ற எந்த ஆசையும் அச்சமும் உங்களுக்கு கெடுதி இல்லை. ஆனால் உங்கள் காணல் நீயிலிருந்து நிழல் நீயிலிருந்து வருகின்ற எல்லாமே உங்களுக்கு கெடுதிதான். நன்மை என்று நினைத்தால் கூட அது கூட உங்களுக்கு கெடுதிதான். இந்த நிழல் நீயிலிருந்துங்கய்யா ஒரு ஆசையோ அச்சமோ வந்ததுன்னா அதுக்கு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணாலும் மாட்டிப்பீங்க. உங்க மனைவியோடையும் கணவனோடையும் சில ஆர்குமெண்ட் நீங்க எந்த ஸ்டாண்ட் எடுத்தாலும் மாட்டினீங்க. அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள நுழைஞ்சாலே நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்க. ஏன்னா நீங்க என்ன ஆன்சர் பண்ண போறீங்கன்னு அவங்க கம்ப்ளீட்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டு நீங்க அடுத்து கொடுக்க போற 8 ஆன்சரையும் அவங்க மென்டலா ரெடி பண்ணி எந்த ஆன்சருக்கு என்ன ஆர்குமெண்ட் வைக்கணும்னு கிளீனா பிளான் பண்ணிட்டு தான் அவங்க எடுத்துட்டு வராங்க. அது லீகல் ஆர்குமெண்ட் இல்லைங்க, லா ஃபேருங்கய்யா. அது ப்ராசிக்யூஷன் இல்ல, பர்சிக்யூஷன்ங்கய்யா. அந்த ஆர்குமெண்ட்ல எந்த டைரக்ஷன்ல நீங்க எடுத்தீங்கனாலும் போச்சு, முடிஞ்சது, மாட்டீங்க. அதனால நிஜ நீயை விழிப்படைய வைப்பதற்காக சாட்சியாக இருப்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் சரியான செயல். Witnessing the witness, observing the observer, சாட்சியை சாட்சியாய் பார்த்தல். அடுத்த சத்தியத்தை கேளுங்க. இது ஆக்சுவலாங்கய்யா. நீங்க எதிர்பார்க்காத சூழ்நிலையில தான் அந்த நிஜ நீ மலர துவங்கும். திடீர்னு ஏதோ ஒரு கருத்து மனசுக்குள்ள உதிக்கும். திடீர்னு ஒரு ஞான கருத்து உங்களுக்குள்ள அனுபூதியா புரிய ஆரம்பிக்கும். திடீர்னு ஒரு கிளிம்ஸ் மாதிரி
அந்த புரிதல் அப்படியே மலரும். சூரிய உதயம் மாதிரி உங்களை அறியாத ஒரு புரிதல். அது கோயின்சிடன்ஸ் கிடையாதுங்கய்யா. சாட்சியா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா அது இன்எவிட்டபிள் அவேக்கனிங். சாட்சியா பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் என்னென்னலாம் நடக்குதோ சாட்சியா பாருங்க. இந்த சாட்சியா பார்க்கிறது யாருன்னு அவரையும் சாட்சியா பாருங்க. சாட்சியை சாட்சியாக பார்ப்பவர் யாருன்னு சாட்சியா பாருங்க. இதை பார்க்கும் பொழுது கோயின்சிடன்ஸ் இல்ல, இன்எவிட்டபிள் அவேக்கனிங் நடக்கும். அப்பதான் life refuses to let you remain asleep. When the cocoon becomes too tight, வாழ்க்கை ரொம்ப புழுக்கமாகும் போது பிரபஞ்சம் உங்களை தொடர்ந்து தூங்கிறதுக்கு அனுமதிக்காது. கதவை திறக்கச் சொல்லி தட்டும். கதவை திறந்து விடும். இப்பொழுது வெளியிலிருந்து இந்த வார்த்தைகள் மூலமாக கதவை திறக்கச் சொல்லி நான் தட்டுகின்றேன். உங்களுக்குள் சக்திபாதத்தை அளித்து தீட்சையை அளிப்பதன் மூலமாக உள்ளுக்குள் இருந்து கதவை திறந்தும் விடுகின்றேன். காற்று வரட்டும், ஞான காற்று வரட்டும், ஆனந்த காற்று வரட்டும். வடக்கிருந்து வந்தால் அது வாடை, தெற்கிருந்து வந்தால் அது தென்றல், கைலாயத்திலிருந்து வந்தால் அது ஞான காற்று. கைலாயத்திலிருந்து வருகின்றது ஞான காற்று வரட்டும். உயிர்கதவை திறந்திடுங்கள், மனக்கதவை திறந்திடுங்கள். காணல் நீயும் நிழல் நீயும் திறக்கட்டும். நிஜ நீ பிறக்கட்டும். நிஜ நீ விழிக்கட்டும். பிரபஞ்சம் உங்கள் கதவை தட்டுகின்றது. இந்த வார்த்தைகளின் மூலமாக, இந்த தீட்சையின் மூலமாக பிரபஞ்சமே உங்களுக்குள் இருந்து கதவையும் திறந்து விடுகின்றது. கதவை திற, காற்று வரட்டும். இன்று முதல் நாள் பிரம்மோத்சவத்தின், அவதார தின மகோத்சவத்தின், நித்யானந்த உற்சவத்தின் பூஜைகள் உலகம் முழுவதிலும் இருக்கும் எல்லா கைலாயங்களிலும் நிகழ இருக்கின்றன. அவைகளை தரிசித்தவாறே அமருங்கள். உங்களுக்குள் சக்தி பாதத்தையும் சக்தினி பாதத்தையும் ஞான சக்தியை பாய்ச்சி சக்தி தரிசனம் அளிக்கின்றோம். இந்த அனுபூதி, நான் சொல்லும் இந்த அனுபூதி உங்களுக்குள் இப்பொழுது மலரத் துவங்கும். ஆழ்ந்து கேளுங்கள். இப்ப நான் சொல்ற எல்லா சத்தியத்தையும் உங்களால் முடிந்த அளவிற்கு ஸ்ரத்தையோடு செய்யுங்கள். இப்போ அடுத்த ஒரு 10 நிமிடம் சாட்சியை சாட்சியாக பார்த்து அமைதியாக அமருங்கள். Witnessing the witness, observing the observer. Sit.
இந்த சத்தியங்களை உங்களுக்குள் அனுபூதியாக மாற்ற வேண்டியது என் பொறுப்பு. நிமிர்ந்து அமருங்கள். கண்களை திறந்தும் இருக்கலாம், மூடியும் இருக்கலாம், உங்கள் விருப்பம். ஆனால் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் உங்களை சுற்றிலும் நடக்கும் எல்லாவற்றையும் சாட்சியாக பாருங்கள். ரியாக்ட் பண்ணாதீங்க. இந்த எண்ட்லெஸ் டைவர்ஷன்ஸ்ல டைவர்ட் ஆகாதீங்க. எண்ட்லெஸ் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. உள்ளும் வெளியும் நடப்பது அனைத்தையும் சாட்சியாக பாருங்கள். ஏகோ தேவஹ சர்வபூதேஷு கூடஹ சர்வவ்யாபி சர்வபூதாந்தராத்மா கர்மாத்யக்ஷஹ சர்வபூதாதிவாசஹ சாட்சி சேதா கேவலோ நிர்குணஸ்ச. நிமிர்ந்து அமருங்கள். சாட்சியாக இருங்கள். நீங்கள் எல்லோரும் சாட்சி நிலையிலே நிலை பெற்று நீங்கள் பரம்பொருள் என்பதை உணர்ந்து பரமானுபூதியில் திளைத்து நித்யானந்தத்தில் நிலைத்திருக்க ஆசீர்வதிக்கின்றேன். ஆனந்தமாக இருங்கள். Nityanandam, thank you for watching, and if you found the video enlightening, please give it a like, share it with your loved ones, and subscribe to stay connected with us. Don't forget to click the bell icon to receive the notifications.